தலவாக்கலையில் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் விட்ட கண்ணீர் உண்மையான கண்ணீராக இருந்தால், அவரது உள்நெஞ்சத்திலிருந்து வந்திருந்தால், நிச்சயமாக இதனை கலைப்பதற்கு அவர் முடிவெடுத்தால், ஜீவன் தொண்டமான் இந்த அதிகார சபை வழங்கக்கூடிய அமைச்சுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். அதன் போது இதனை செயற்படுத்தாமலும் இல்லை. அங்கேதான் அந்த துரோகம் இருக்கிறது, அவர்களின் துரோகம். தொண்டமான் மன்றத்தினூட பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், நானுமே கூட பாராளுமன்றத்தில் அவர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஏன் அதனை இல்லாமலாக்குவதற்கு முயற்சிக்கவில்லை? ஜீவன் தொண்டமானுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை இந்த விடயத்தில் குறை சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. முதலில் மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். இதனை கலைத்து விட்டால் இவர்களிடம் இருக்கின்ற பொறிமுறை என்ன? தற்பொழுது இந்த அனுர ஜனாதிபதி அரசாங்கத்திலே இடம்பெறுகின்ற அதிரடியான நடவடிக்கைகள், அவர்கள் பக்கம் சொல்வதனால் இது ஒரு அரசியல் பழிவாங்கல். எங்களுக்கு இந்த கைது வேண்டாம், கத்தரிக்காய் வேண்டாம், வாழ்க்கை செலவு விஷயங்களுக்கு வாருங்கள், ஒரு எச்சரிக்கை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றொரு முக்கியமான நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று என்னோடு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மல்லியப்பூ சந்தி திலகர் அவர்கள். இவரோடு நாங்கள் இன்று என்ன பேசப் போகின்றோம் என்று அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கு தெரியும், இப்பொழுது மலையகம் சார்ந்த பேசு பொருளாக ஒரு விடயம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதுதான் பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இதை மூடுவதற்கு தயாராகி வருவதாக சொல்லப்பட்டது. ஆனால் ஏன் இதை மூட வேண்டும்? இதை மூடினால் என்னென்ன தீமைகள்? இத்தனை நாள் இந்த அதிகார சபையில் என்னத்தான் அப்படியான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடந்தது? யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? என்ன நடக்கின்றது என்பது பலருக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக மலையக மக்களுக்கு இது சார்ந்து தெரிந்திருக்கும். ஏனைய பிரதேசவாழ் மக்களுக்கு இது பற்றிய போதிய தெளிவு கிடைத்திருக்காது. ஆகவே அந்த தெளிவினை வழங்கும் முகமாகத்தான் இந்த பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை ஆரம்பிப்பதற்கு 2018 ஆண்டு 32ஆம் இலக்க சட்டத்தின் அடிப்படையில் இதை ஆரம்பிப்பதற்கு முன்னின்று செயற்பட்ட ஒருவர் தான் மல்லியப்பூ சந்தி திலகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேசம். நல்லாட்சி காலத்திலே இந்த மலையக பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை ஆரம்பிக்கப்படுகின்றது. இதை ஆரம்பிப்பதற்கு இந்த காலம் அல்ல, அதற்கு முன்பதாகவே நீங்கள் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்த ஒருவர். சொல்லுங்கள் பார்க்கலாம், இது சம்பந்தமாக ஆரம்ப காலத்தில் நாங்கள் முதலில் ஆரம்பிப்போம். இது சம்பந்தமா? ஆமாம். இந்த எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது, ஆரம்பிப்பதற்கு யார் யார் துணையாக இருந்தார்கள்? இந்த பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை என்பதை நாங்கள் மிகச் சுருக்கமாக மலையக அதிகார சபை என வைத்துக்கொள்ளோம் இந்த உரையாடல் இலகுவாக. ஆனால் இதன் பின்னணி பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை என்பது. இதற்கான பின்னணி எங்கிருந்து வருகிறது? 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் இது இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற போதும் இத்தகைய அதிகார சபை ஒன்றுக்கான தேவை எங்கிருந்து வருகிறது என்றால் 1948ஆம் ஆண்டே வருகிறது. 2018ஆம் ஆண்டு தான் சட்டம் வருகிறது. தேவை 1948ஆம் ஆண்டே வருகிறது. காரணம், இலங்கையில் 200 வருட வரலாறு, இந்த மக்களின் வரலாறு அண்மை காலமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த 200 வருட கால வரலாறு என்பது பிரித்தானியர்களால் இந்த மக்கள் இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்படுகிறார்கள். அழைத்து வரப்பட்டு 1931ஆம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமை கொடுக்கின்ற போது இந்த மக்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கிறார்கள். அவர்களையும் இலங்கை பிரஜைகளாக பிரித்தானியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்து பிரித்தானியர் இந்த நாட்டை விட்டு செல்லுகின்ற போது இந்த நாட்டு உள்நாட்டு அரசு, அது இலங்கை அரசு, பிரித்தானியரின் இலங்கையர் அல்ல, இலங்கை அரசு பொறுப்பேற்கின்ற பாராளுமன்றத்தில் அந்த 48ஆம் ஆண்டு, அந்த முதலாவது 48ஆம் ஆண்டு இந்த மக்களின் குடியுரிமை பறிக்கப்படுகிறது. அந்த குடியுரிமை பறிக்கப்படுகிறது வரலாறு நீண்டது. இதற்கும் என்ன தொடர்பு என்றால், 48ஆம் ஆண்டு பறிக்கப்படுகின்ற குடியுரிமை மிக நீண்ட போராட்டங்களின் பின்னர் 88ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் சிறுக சிறுக கிடைக்க தொடங்குகிறது. எனவே அதில் ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த மக்கள் பிரஜா உரிமை அற்றவர்களாகவே இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள். ஒரு நாட்டு மக்கள் அந்த நாட்டு பிரஜை இல்லை என்கிற போது அந்த நாட்டு அரசாங்கத்திடம் அந்த மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான எந்த பொறிமுறையும் இருக்காது. அப்படியும் இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியமானது என்றால்,
அது இந்த பெருந்தோட்ட பிராந்தியத்தில் வாழ்கின்ற தொழிலாளர் மக்களாக, அவர்கள் சார்ந்த குடும்பங்களாக, அந்த பெருந்தோட்ட பிராந்தியங்கள் சார்ந்த கிராமங்களில் அல்லது வீடமைப்பு துறைகளிலே அவங்க வாழ்ந்ததன் காரணமாக அந்த தோட்ட நிர்வாகமே அதனை பெற்றுக் கொடுத்து வந்த நிலைமை தான் காணப்பட்டது. எனவே அதனால்தான் மலையக மக்கள் என்றால் அவர்களை அந்த கம்பெனிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும், அந்த கம்பெனிகள் தான் நடத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இன்றைய வரைக்கும் இருக்கிறது. இந்த நிலைமை இருக்கத்தக்கதாக 1972ஆம் ஆண்டு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை பிரித்தானியர் வசம் இருந்து அரச நிறுவனங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். அது JIDB எனப்படுகின்ற மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை, அரச பெருந்தோட்ட யாக்கம் SLSPC போன்ற நிறுவனங்களின் ஊடாக 72ஆம் ஆண்டு வரைக்கும் பிரித்தானியர்கள் பெருந்தோட்ட பிராந்தியத்தில் இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த போதும் அவர்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளை விட்டுவிட்டு செல்லவில்லை என அவர்கள் உருவாக்கியது. 72ஆம் ஆண்டு இவர்கள் தோட்டங்களையும் பொறுப்பேற்ற பின்னர் நடந்த விஷயம்தான். தோட்டங்களை பொறுப்பேற்று விட்டார்கள், அது வியாபாரத்தை அரசாங்கம் நடத்தும் கூட்டுத்தாபனங்களின் ஊடாக. இந்த மக்களுக்கு எப்படி சேவை செய்வது என்கின்ற இந்த மக்களின் வீடமைப்பு, உட்கட்டமைப்பு வசதிகள், பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதனை செய்வதற்கு அரசாங்கம் கொண்டு வந்த நடைமுறை, அப்போது 72ஆம் ஆண்டு அரசாங்கம் கொண்டு வந்த நடைமுறை, அந்த கூட்டுத்தாபனங்களே, அதாவது தொழிலை பார்க்கின்ற கூட்டுத்தாபனங்களுக்கு கீழாகவே இந்த சமூகத்தின் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த உட்கட்டமைப்பு வசதியை வழங்குவதற்கும் சமூக அபிவிருத்தி பிரிவுகள், சோஷியல் வெல்ஃபேர், அபிவிருத்தி அல்ல சோஷியல் வெல்ஃபேர், சமூக சேவ நல பிரிவுகள் என 2 பிரிவுகளை அந்த கூட்டுத்தாபனத்திலே உருவாக்குகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் இந்த மக்களின் தொழிலை நிர்வகிப்பதும் இந்த மக்களின் சமூக சேம நலன்களை நிர்வகிப்பதும் கூட்டுத்தாபனங்களாகவே இருந்தன. அது 72ஆம் ஆண்டு. 92ஆம் ஆண்டு திரும்பவும் இந்த தோட்டங்கள் தனியார் மயத்துக்குள்ளாகிறது. திரும்பவும் தனியார் மயத்துக்கு போகின்ற போது இன்னும் ஒரு கேள்வி வரும். ரைட், இப்பொழுது கம்பெனிகள் நடத்தப் போகின்றன, இந்த மக்களின் சேம நல விடயங்களை யார் பார்ப்பது? அப்போது அமைச்சரவையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் என்கின்ற நிதியம், ட்ரஸ்ட் என சுருக்கமாக மலை மக்களுக்கு சொல்லப்படுகின்ற ட்ரஸ்டை உருவாக்குகிறார்கள். இந்த ட்ரஸ்ட் முற்று முழுதாக அந்த கம்பெனிகளின் ஒன்றிணைவால் உருவான ஒரு அமைப்பை தவிர இது ஒரு அரசு நிறுவனம் அல்ல. கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் தான் அது பதிவு செய்யப்படுகிறது. எனவே 92ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட இந்த ட்ரஸ்ட் செயற்பாட்டில் உள்ளது. அப்படி என்றால் இந்த மக்களின் தொழில் நிர்வாகத்தை பார்ப்பது மாத்திரமல்ல, சமூக சேமநல நிர்வாகத்துக்கும் தனியார் கம்பெனிகளே பொறுப்பு என்கிற நிலையில்தான் அதிகார சபைக்கான தேவை வருகிறது. நாங்கள் 88ஆம் ஆண்டுக்கு பின்னர் குடியுரிமை பெற்ற சமூகமாக இந்த நாட்டிலே வந்துவிட்ட பிறகு அரசாங்கத்திற்கு தேவைப்பாடு இருக்கிறது. இந்த மக்களுக்கு அரசாங்க பொறுப்பின் ஏனைய மக்களுக்கு சேவையாற்றுவது போல சேவை வழங்குவதற்கான தேவைப்பாடு இருந்த போதும் கூட அரசாங்கத்தின் பக்கத்தில் இதற்கு உரிய நிறுவனம் ஒன்று இருக்கவில்லை. மறுபக்கமாக சொன்னால் 94ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியாக உருவாக்கிய 96ஆம் ஆண்டு உருவாக்கிய தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சொன்று உருவான போதும் கூட அமைச்சு இருக்கிறது. ஆனால் அமைச்சுக்கு கீழாக இந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்கு நிறுவனம் இருக்கவில்லை. இந்த ட்ரஸ்ட் என்கின்ற நிறுவனத்தை தான், தனியார் கம்பெனியை தான் அமைச்சின் கீழா நிறுவனமாக கூட கொண்டு வந்திருந்தார்கள். எனவே முழு கட்டுப்பாடும் தோட்டங்களின் கைகளிலே இருக்கிறது. வீடமைப்புக்கான காணி பெறுவதில் தோட்டம் சம்பந்தப்படுவதெல்லாம் இப்படித்தான் சம்பந்தப்படுகிறது. இந்த நிலைமை வருதான். இவற்றை மாற்றி அமைப்பதற்காகத்தான் இந்த அதிகார சபை வருது. இடையிலே இன்னும் ஒரு நிறுவனம் வந்தது. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் வந்ததன் பின்னர் 1999ஆம் ஆண்டு சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் இருந்ததன் பின்னர் அவரது பெயரிலே அவர்கள் ஒரு மன்றத்தை உருவாக்குகிறார்கள், தொண்டமான் ஞாபகார்த்த மன்றம் என்று. அந்த மன்றத்தையும் இந்த ட்ரஸ்ட் எனப்படுகின்ற இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஒரு அமைச்சை உருவாக்குவது, அமைச்சை இயங்குவது பிரச்சனை அல்ல, அதில் முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த அமைச்சின் கீழ் எத்தனை நிறுவனங்கள் இயங்குகின்றன. நாங்கள் சொல்லுவோம் நிதியமைச்சென்றால் நிதியமைச்சுக்கு கீழாக வருகின்ற நிறுவனங்கள், அதே போல சுகாதார அமைச்சென்றால் சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகின்ற நிறுவனங்கள், கல்வி அமைச்சர். அப்படி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு உருவான போதும் கூட 2018ஆம் ஆண்டு பிராந்திய அந்த அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கப்படும் வரை அந்த அமைச்சில் செயற்படுவதற்கு அரசு நிறுவனம் ஒன்று இருக்கவில்லை. இருந்தது தனியார் கூட்டிணைக்கப்பட்ட அந்த ட்ரஸ்ட் எனப்படுகின்ற நிறுவனமும் கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து அமைக்கப்பட்ட மன்றமும் தான் அமைப்பாக இருந்த நிலையில்தான் அரசாங்கம் ஒரு பிரஜை என்கின்ற வகையில் மலையக பெருந்தோட்ட பிராந்திய மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அதிகார சபை. இந்த அதிகார சபையினூடாக அந்த 48ஆம் ஆண்டு குடியுரிமை
பறிக்கப்பட்டதன் காரணமாக எந்தெந்த அரச சேவைகளிலிருந்து இவர்கள் விலக்களிக்கப்பட்டார்களோ அவற்றை பெற்றுக் கொடுப்பதனூடாக இந்த சமூகத்தை நாட்டின் ஏனைய சக சமூகங்களோடு ஒன்றிணைப்பதற்கான ஒரு மட்டத்தை கொண்டு வருவதற்கான நாங்கள் சொல்லுவோம் அதை பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுவோம் அல்லது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்கின்றோம். ஒரு விசேஷ அமைப்பாக உருவாக்கப்பட்டதுதான் அதிகார சபை. இந்த அதிகார சபை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இயங்கி அந்த நாட்டின் ஏனைய சமூக அளவுக்கு இந்த சமூகமும் வந்த பின்னர் கலைக்கப்படுவதென்றால் அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது நடைபெற்றிருக்கிறது தொடங்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு, அதாவது சட்டம் இயற்றப்பட்டு 2018 சட்டம் 2019 அமைக்கப்பட்டது. இந்த 2024ஆம் ஆண்டு அதனை கலைப்பதற்கான முன்மொழிவை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது நல்லாட்சி அரசாங்கம் 2015 ஆட்சிக்கு வருகின்றது. மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி, ரணில் விக்ரமசிங்க பிரதமர். அப்பொழுது இந்த மலையக மக்களுக்காக மலையக மக்கள் இந்த பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை 2018ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. 3 வருடங்கள் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை. அந்த 3 வார பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியம். இது 2018ஆம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டாலும் கூட 1960களிலிருந்தே இத்தகைய ஒரு பொறிமுறைக்கான தேவைப்பாடு பேசப்பட்டு நாங்கள் 2015ஆம் ஆண்டு தமிழ் முற்போக்கு கூட்டணியாக 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 கட்சிகள், அதாவது தொழிலாளர், நானும் அங்கம் வைத்த தொழிலாளர் தேசிய முன்னணி அதன் பொதுச் செயலாளராக இருந்தேன். அதே போல ஜனநாயக மக்கள் முன்னணி மனோகணேசன் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அதே போல ராதாகிருஷ்ணன் அவர்கள் மலையக மக்கள் முன்னணி, திகாம்பரம் அவர்களும் நானும் தொழிலாளர் தேசிய முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தினோம். அரவிந்தகுமார் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மலையக மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். மனோகணேசன் அவர்களும் வேலுக்குமார் அவர்களும் ஜனநாயக மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் உருவாக்கி இருந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆளும் கட்சிக்கு நீங்கள் சொன்ன அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்ததன் அடிப்படையில் நாங்கள் இந்த முன்மொழிவுகளை வைத்து முதல் 2015ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான சட்ட வரைவுகளை செய்து எங்களது ஆலோசகராக, அமைச்சின் ஆலோசகராக திரு வாமதேவன் அவர்கள் இருந்தார்கள். சமூக நிறுவனங்கள், சிவில் நிறுவனங்களோடு மிக நெருக்கமாக செயற்பட்ட ஒரு காலம், செயற்பட்டு இத்தனை வருட காலமாக எங்களது கோரிக்கையாக இருந்த விடயத்தை நாங்கள் முன்வைப்போம் என்பதை 1992ஆம் ஆண்டு தனியார் கம்பெனிகளை மையப்படுத்திய உருவாக்கியதற்கு மாறாக, அல்லது 1999ஆம் ஆண்டு தொண்டமான் அவர்கள் மரபின் பின்னதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர்களது குடும்பம், அவர்களது கட்சி சார்ந்து உருவாக்கி கொண்ட அமைப்புக்கு சார்பாக முழுக்க அரசாங்கத்துக்கு பொறுப்பு கூறக்கூடிய, பாராளுமன்றத்துக்கு வகை கூடிய வகையிலே அரசாங்கம் இந்த மக்களை பொறுப்பேற்று செயற்படுத்தக்கூடிய வகையில் சட்டம் இயற்றப்பட்டு 2 விடயங்கள் இருக்கின்றன. நீங்கள் கையில் வைத்திருப்பது அதிகார சபை எவ்வாறு இயங்க வேண்டும், அதன் அதிகாரங்கள் என்ன என்பது தொடர்பான வரைவு. இங்கே இருப்பது சட்டம். எனவே ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இது. எனவே இந்த நிறுவனம் தான் இலங்கையின் வரலாற்றிலேயே மலையக மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட முதலாவது சட்ட ரீதியான அரசாங்கத்தின் அமைப்பு. இதனை இன்று இழப்பது என்பது நாங்கள் மீண்டும் எங்களது குடியுரிமையை பறிப்பதற்கு சமனாகத்தான் நான் பார்க்கிறேன். ரைட், அதை பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதுக்கு முன்பதாக இந்த அதிகார சபையை ஆரம்பிக்கும் போதே முதற்கட்ட வேலை திட்டங்களாக நீங்கள் எதை திட்டமிட்டு வைத்திருந்தீர்கள்? இந்த அதிகார சபை ஆரம்பிக்கப்பட்டதும் உடனடியாக நாங்கள் பெருந்தோட்ட பகுதிகளில் இந்த விடயங்களை நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட விடயங்கள் என்ன? இப்போது பரவலாக ஊடகங்களில் பேசப்படுகின்ற அந்த மக்கள் தங்களது குறைகளாக முன்வைக்கின்ற தோட்ட பாதை பிரச்சனையாக இருக்கட்டும், காணி பிரச்சனையாக இருக்கும், வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், சுகாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யக்கூடியதாக எல்லா அமைச்சுக்களும் தொடர்பு படக்கூடிய வகையில் இது ஒரு பொது அதிகார சபை என்கின்ற வகையிலே இதற்குள் அமைக்கப்படுகின்ற பணிப்பாளர் சபையிலே சுகாதார அமைச்சின் செயலாளர் அல்லது அவர்னால் பிரேரிக்கப்படுகின்ற ஒருவர் பிரதிநிதியாக வர முடியும். வீதி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் அல்லது அவரால் பிரேரிக்கப்படுகின்ற ஒருவர் இங்கே அதிகாரியாக பணிப்பாளராக வர முடியும். எனவே இந்த பணிப்பாளர் சபையினூடாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களின் ஊடாக அந்த பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொது பணிகளுக்கும் எவ்வாறு இந்த அமைச்சு அல்ல அந்தந்த அமைச்சுக்களிலிருந்து பணியாற்றலாம் என்கின்ற தீர்மானத்தை எடுப்பதுவாக நடைபெற்ற முடியும். அதனால்தான் தலைவர், பணிப்பாளர் உள்ளிட்ட சபைகளை கொண்டு அமைக்கப்படுது. எவ்வாறு அமைக்கப்பட்டது என்றால் சிவில் சமூக கலந்துரையாடல் ஊடாகவும் இந்த எல்லா அமைச்சுக்களின் ஊடாக கலந்துரையாடவும் அமைச்சரவையிலே அதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டு பணிப்பாளர் சபையை இவ்வாறு அமைப்பதன் ஊடாக காலம் என்பதை இந்த அதிகார சபை தீர்மானித்திருக்க முடியும். எவ்வளவு வேகமாக அது இயங்குகிறதோ அதன் அடிப்படையில் செயற்பட்டிருக்க முடியும். ஆனால் அதற்கான அதிகாரங்கள் எல்லாம் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டு இது உருவாக்கப்பட்டது. இது உருவாக்குவதற்கு 3 வருட காலங்கள் சென்றது என்பது நியாயமானதான். என பல்வேறு கன்சல்டேஷன் ப்ரோசஸ் என சொல்லுவார்கள். அதனை ஆலோசனை செய்து சட்டமாக உருவாக்கி அதனை எழுதி
சட்ட வரைஞர் திணைக்களம் அதை எழுதி சட்டமா அதிபர் திணைக்களம் பார்வையிட்டு பல்வேறு நடைமுறைகள் இருக்கிற அத்தனை சேர்ந்து அந்த 3 வருட காலத்திற்குள் உருவாக்கப்பட்டதோடு 2018ஆம் ஆண்டு சட்டம் வந்ததன் பின்னர் 2019ஆம் ஆண்டு அது இயங்க தொடங்கி அப்போது சந்திரா சாஃப்ட்வேர் அவர்கள் தமிழ் கூட்டணியின் செயலாளராகவும் இருந்தவர் தான் தலைவராக இருந்தார். பணிப்பாளர் சபை எல்லாம் உருவாக்கப்பட்டு பண்டாரவளையிலே ஒரு 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 கிராமத்தை உருவாக்குவதற்கு இளஞ்செழியன்புரம் என்கின்ற ஒரு கிராமத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை வேலை திட்டத்தை ஆரம்பித்து ஒரு முன்மாதிரியான கிராமம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது முற்றுமுழுதாக இந்த அதிகார சபையினால் முழுவதுமாக செய்ய முடியாத போதும் கூட ஒரு வருடத்திற்குள் இதில் சொல்லப்பட்டவாறு ஒரு கிராமத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டம் செய்து காட்டப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இந்த 2019ஆம் ஆண்டு இயங்க தொடங்குகின்ற போதே ஆட்சி மாற்றம் வருகிறது, கோவிட் வருகிறது, ஈஸ்டர் வருகிறது, கோவிட் வருகிறது, பொருளாதார திகில் நிலை அல்லது நெருக்கடி நிலை வருகிறது. இதன் காரணமாகவும் ஆட்சி மாற்றத்துக்கு வந்ததன் பின்னதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சு பதவி பொறுப்பேற்றதோடு இதனை நடைமுறைப்படுத்துவதை காட்டிலும் அவர்களது குடும்ப நிறுவனமான தொண்டமான் மன்றத்தை இயக்குவதிலே அவர்கள் காட்டிய அக்கறையின் காரணமாகத்தான் இப்போது இந்த இக்கட்டான நிலைக்கு இது வந்தது. இப்பொழுது அதுதான் நாங்கள் பிரதானமாக சொல்ல வேண்டிய விடயம். 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கும் போதுதான் நாட்டில் பல பிரச்சனைகள் உருவாகின்றது. ஈஸ்டர் தாக்குதல், அதன் பின்னரான கோவிட் பெருந்தொற்று, நீங்கள் சொன்னதை போல நாடு பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவை சந்திக்கின்றது, எரிபொருளுக்கு வரிசை, அனைத்துக்கும் வரிசை, ஒரு பாரிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவுடைய தலைமையிலே ஆட்சி அமைகின்றது. 2 வருடங்களாக செய்து கொண்டு செல்கின்றார்கள். இதன் போது இருந்த மலையகத்துக்கு பொறுப்பான அரசியல்வாதிகள், குறிப்பாக ஜீவன் தொண்டமான் உட்பட அனைவருமே இதை பெரிதும் பொருட்படுத்தாமல் கைவிட்ட நிலையில் இருப்பதால் தான் லாபம் அரசுக்கு சொந்தமான மற்றும் லாபத்தில் இயங்காத தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத 33 அரசு தொழில் முயற்சிகளை 2 கட்டங்களாக முடிவுறுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த அதிகார சபையை மூடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக இப்பொழுது இவ்வாறு பேசப்பட்டு வருகின்றது. இதை மூடினால் இப்போ நாங்கள் தெரியும் இத்தனை நடக்க மலையக மக்களை பற்றி பேசினாலே நாங்கள் அவர்களுடைய பிரச்சனை பற்றி தான் பிரதானமாக பேச போகின்றோம். லயன் வீடுகள், கூரைகள், வீதிகள், அதே போல் அவர்களுடைய மலசல கூடங்கள், அது பற்றி தான் நாங்கள் பிரதானமாக பேச போகிறோம். இவையெல்லாம் அடிப்படை வசதிகள் கூட இன்று இல்லாத நிலையில் 200 வருடங்களாக இந்த மலைய மக்கள் இலங்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவை இந்த அதிகார சபை இவற்றையெல்லாம் சரி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இன்று வரை சரியான தீர்மானங்கள் அது முடிவுக்கு வந்தில்லை. இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கவில்லை. இதை மூடாமல் தொடர்ந்து இயங்கினால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நல்ல விடயத்தை ஒவ்வொரு விடயமாக நான் இதை சொல்ல வருகிறேன். முதலில் நான் சொன்னது போல இது 2019க்கு பின்னர் 2024ஆம் ஆண்டு கலைப்பதற்கான ஒரு முன்மொழிவு செய்யப்படுவதற்கு இடைப்பட்ட அந்த 4-5 வருட கால பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் 3. ஒன்று கோவிட்-19, அதில் 2 வருடங்களை நாங்கள் வைப்போம், 2 ஆண்டுகள் செயற்பட முடியாமல் போனது சகல முழு உலகமுமே என்று சொல்லலாம். அடுத்த 2 ஆண்டுகள் பொருளாதார திகில்நிலை. அதற்கு அடுத்ததாக அந்த பொருளாதார திகில்நிலை இருக்கின்ற போதே கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் போதும் சரி, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் போதும் சரி, ஜீவன் தொண்டமான் இந்த அதிகார சபை வழங்கக்கூடிய அமைச்சுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். அதன் போது இதனை செயற்படுத்தாமலும் இல்லை. அங்கேதான் அந்த துரோகம் இருக்கிறது, அவர்களின் துரோகம். இதற்குரிய இவர்கள் இன்றைய நிலைக்கு அது மிக முக்கியமான காரணமாக அமைவது அதுதான். இந்த சபைக்குரிய பணிப்பாளர் சபை தலைவர்கள் எல்லாவற்றையும் நியமித்துக் கொண்டார்கள், சம்பளமும் பெற்றுக் கொண்டார்கள். காந்தி சவுந்தரராஜன் என்பவர் தான் அதுக்கு தலைவராக இருந்தார். யாருக்குமே தெரியாது. ஆமா, நான் பேரையே சொல்லுகிறேன். அவரை எனக்கு தெரியவும் தெரியாது, அவர் மேல எந்த தனிப்பட்ட விரோதமும் எனக்கு இல்லை. ஆனால் அப்படியான ஒருவரை ஜீவன் தொண்டமான் அவர்கள் தலைவராக நியமித்தார் அவருடைய ஆட்சி காலம். ஆமா, அதற்கு முன்பதாக சந்திரசாஸ்திர அவர்கள் தான் முதலாவது தலைவர், தமிழ் முற்போக்கு கூட்டணி. அவர் அந்த ஆட்சி முடிவடைகிறது. ஆட்சி முடிவடைந்த பின்னர் அமைச்சு மாறுகிறது. அமைச்சர்கள் மாறுகின்ற போது அமைச்சர்களுக்கு இருக்க அதிகார சபை யார் அவர்கள் வருகிறதோ அவர்களுக்கு பொறுப்பாக ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்ததன் பின்னர் செய்கிறார்கள். இவர்கள் தான் இந்த சபையிலே ஒன்றுமே செய்யவில்லை. அதற்கு காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் அதனை ஓரமாக வைத்துவிட்டு ஏற்கனவே இருந்த தனியார் நிறுவனங்களின் கூட்டான ட்ரஸ்ட் நிறுவனத்தையும் இவர்களது குடும்ப நிறுவனமான தொண்டமான் மன்றத்தை நிறுவுவதிலே தான் இருந்தார்கள். இது 2க்கும் அரச பொறுப்பு இல்லை. அதுதான் நாங்கள் சொல்ல வருவது. அரசாங்கத்தின் பொறுப்பில் இந்த மக்களை கையில் எடுங்கள் என்பதுதான் எங்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அது 2வது. அடுத்தது, இந்த அதிகார சபையை மூடிவிட்டால் எவ்வாறு இயங்குவது என்பது தொடர்பான மிக முக்கியமான பிரச்சனை. விரும்பியோ விரும்பாமலோ நாட்டில் ஏற்பட்ட அலை இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்க உருவாக்கத்தின் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று
வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் கூட இதற்கு முன்னதாக அவர்களுக்கு அந்த பிரதிநிதிகள் இருக்கவில்லை. அதாவது வடகிழக்கு மக்கள் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு பிரதிநிதித்துவம் ஜேவிபியிலோ அல்லது தேசிய மக்கள் சக்தியிலோ இருக்கவில்லை. 3ஐ பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமை வைத்த ஒரு அரசியல் காலமாக இருக்கட்டும், அல்லது தமிழ் கூட்டணி அரசாங்க வைத்த காலமாக இருக்கட்டும், 5 அல்லது 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் கொண்டிருந்தார்கள். அந்த சக்தி மாறாமல் இலங்கை தொழிலாளருக்கு காங்கிரசுக்கு கொடுத்த அதே அளவு பலத்தை, தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு கொடுத்த அதே அளவு பலத்தை தேசிய மக்கள் சக்திக்கும் மலையக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தேசிய மக்கள் சக்தி மறந்துவிடக்கூடாது. நுவரெலியாவிலிருந்து ஒரு உறுப்பினர், பதுளையிலிருந்து 2 உறுப்பினர்கள், ரத்னபுரியிலிருந்து ஒரு உறுப்பினர், 4 உறுப்பினர்கள் நேரடியாக மலையக மாவட்டங்கள், மாத்தறையிலிருந்து தெரிவு செய்திருக்கக்கூடிய போல்ராஜ் அவர்களும் மலையத்தோடு தொடர்புடையவராக, அவர் கண்டி மாத்தறை என தொடர்புடையவர், 5 உறுப்பினர்கள் நேரடியாக மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்படுகிறார்கள். மேலதிகமாக தேசிய பட்டியலில் தெரிவாயிருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் மலையக மக்களின் பிரதிநிதி. அவர் ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு மலையக மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் இருந்தவர். எனவே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது எப்படி நல்லாட்சி காலத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆளும் தரப்பில் கொண்டிருந்ததோ, எப்படி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் முன்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சந்திரிகா காலத்திலே கொண்டிருந்ததோ, அதற்கு எந்த அளவும் குறைவில்லாத அளவுக்கு மலையக மக்களின் பிரதிநிதித்துவம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற நிலையில்தான் இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டம் அல்லது இந்த அதிகார சபை இல்லாமலாக்கப்படுகிறது என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே தேசிய மக்கள் சக்தி, நான் இதை வலியுறுத்த வருகிற விஷயம், தேசிய மக்கள் சக்தி எந்த அளவு பொறுப்போடு செயற்பட வேண்டும். எப்படி நல்லாட்சி காலத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி பொறுப்போடு இயங்கியதோ, அல்லது பொறுப்போடு என்பது அந்த கூட்டாக இயங்கியதோ, அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை செயற்பட வேண்டிய. ஆனால் அவர்கள் பக்கம் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தான் இப்போ நான் சொன்ன லாபத்தில் இயங்கவில்லை, சரியான வளவாளர்கள் இல்லை, இதிலிருந்து பெருந்தோட்ட பகுதிகளுக்கு தோட்ட பகுதிகளில் எந்த விதமான அபிவிருத்தி நடவடிக்கைகளும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை, சரியான ரீதியிலே எந்த விதமான வேலை திட்டங்களும் இல்லை. இதனால் தான் இது மூடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். வளவாளர்கள் இல்லையாம் அப்படியாக இருந்தால் அதே வைத்துக்கோ. அப்படியாக இருந்தால் 1992ஆம் ஆண்டு அமைச்சரவை அனுமதியுடன் தானே பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் உருவாக்கப்படுகிறது, அதாவது ட்ரஸ்ட். இன்றைக்கு ட்ரஸ்டுக்கு வயது எத்தனை? 92ஆம் ஆண்டு சொன்னால் இன்றைக்கு வருகின்ற போது இன்றைக்கு 30 வருடங்கள் கடந்து விட்டது தானே. ஏன் ட்ரஸ்டை கலைக்க முன்வரவில்லை? ஏன் அவர்கள் முன்வரவில்லை? தொண்டமான் மன்றம் 2000 உருவாக்கப்படுகிறது. தொண்டமான் மன்றத்தினூட பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், நானுமே கூட பாராளுமன்றத்தில் அவர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்த கணக்காய்வு, தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் ஆய்வின் போது சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஏன் அதனை இல்லாமலாக்குவதற்கு முயற்சிக்கவில்லை? அதனை எல்லாம் தாண்டி உருவாக்கப்பட்டு 4 வருடங்களான, அதுவும் அரசாங்கத்துக்கு முழுமையாக பொறுப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அப்படி என்றால் ட்ரஸ்ட் குறித்து அந்த கேள்வி எழுப்ப வேண்டும். இந்த ட்ரஸ்ட் அமைச்சரவை அங்கீகாரத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் காலம் செய்ய வேண்டும். அந்த அமைச்சரவை அங்கீகாரத்தை அதை விடுத்துவிட்டு இதை கையில் எடுத்து செய்ய வேண்டும். மாறாக இதில் 2 விஷயங்களை முன்னுக்கு வருவோம். இதனை தெரிவு செய்ததில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் சொன்னீர்கள் வணிக நோக்கமற்ற ஆனால் ஒழுங்காக செயற்படாத இயங்க நிறுவனங்கள் என்கின்ற வகையில், வணிக நோக்கமற்ற நிறுவனங்கள் என்ற பட்டியலுக்குள் 160 நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டு அதில் 2 கட்டமாக நிறுவனங்களை நாங்கள் கலைக்கின்றோம் என்கின்ற தீர்மானத்துக்கு இவர்கள் வருகின்ற காலப்பகுதி மிக முக்கியமானது. இதனை கொஞ்சமாவது தேசிய மக்கள் சக்தி செயற்படுத்தி பார்த்து இதில் அதிகாரங்கள் இல்லை என முடிவுக்கு வந்தார்களா? பாருங்கள், செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகிறார் அனுரகுமார் திசாநாயக்க. அக்டோபர் நவம்பரம் ஆகும் போது அவர்கள் கைக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து விடுகிறார்கள். இயங்க தொடங்குவதற்கு முன்பதாகவே டிசம்பர் மாதத்திலே இதற்கான முன்மொழிவு வந்து விடுகிறது. எனவே அரசாங்கத்தை பொறுப்பேற்றவுடன் இதனை செயற்படுத்தி பார்த்து இதற்குள் என்ன அதிகாரம் இருக்கிறது, இவர்கள் நிதி ஒதுக்கி பார்த்து எந்த முயற்சியும் செய்யாமல் கடந்த கால அனுபவங்களை வைத்துக்கொண்டு 50-60 ஆண்டு காலம் இயங்கிய நிறுவனங்களும், மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இயங்கிய மிகின் லங்கா போன்ற அவர்களது குடும்பம் சார்ந்த நிறுவனத்தையும், இந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பு கூடிய ஒரு சமூகத்துக்கு ஒரு வல்னரபிள் கம்யூனிட்டி என அடையாளம் காணப்பட்ட பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனத்தையும் ஒரே பட்டியலுக்குள் போட்டு மூடுவதென்பதன் உள்நோக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதனை கலைத்து விட்டால் இவர்களிடம் இருக்கின்ற பொறிமுறை என்ன? இந்த கேள்விதான் பிரதான கேள்வியாக நானும் வைக்கிறேன். அப்படி என்றால் இந்த மக்களை தனியார் கம்பெனிகள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ட்ரஸ்ட் நிறுவனத்தை பலப்படுத்த விரும்புகிறதா? அல்லது
இத்தனை வருட காலம் இந்த மக்களை ஏமாற்றியதாக கருதப்படுகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்வைத்திருக்கின்ற தொண்டமான் மன்றத்தின் ஊடாக இவர்கள் இந்த வேலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அப்படி மூன்றாவது, அரசாங்கத்தினால் எல்லாவற்றையும் நாங்கள் பொறுப்பெடுத்து செய்கின்றோம் என்கின்ற, மக்களுக்கு சேவையாற்றுகின்றோம் என்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்ட 3-2 என்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற முழுக்க அரசாங்க கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய நிறுவனமான, பாராளுமன்றத்திற்கும் அமைச்சரவைக்கும் வகை சொல்லக்கூடிய நிறுவனமான கணக்காய்வு நிறுவனத்தின் ஊடாக கணக்காய்வு செய்யக்கூடிய, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முதல் 2ஐயும் கணக்காய்வு நிறுவனத்தின் ஊடாக கணக்காய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அது தனியார் குடும்பம் சார்ந்தது. இது முழுக்க அரசாங்கத்தின் பொறுப்பில் எல்லா விதமான ஆய்வுகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பு, கோப்பா நிறுவனங்களின் ஊடாக, பப்ளிக் ஃபைனான்ஸ் கமிட்டி ஊடாக எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய, அரசாங்கத்தின் பொறுப்போடு ஒரு சமூகத்துக்கு சேவையாற்றக்கூடிய நிறுவனத்தை மூடுவதற்கு இருக்கின்ற முயற்சி என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காரணம், இதற்கான இன்டென்ஷன், சேத்தனாவை நான் அவர்களுக்கு முடியலை சொல்கிறேன். இதன் நோக்கம், உள்நோக்கம் செயற்படுத்தி பார்த்து செயற்படுத்த முடியாமல் அல்ல, பதவிக்கு வந்து 2 மாதங்களில் இதற்கான முடிவை எடுக்கிறார்கள். அது செயல்முறைக்கு சென்று இன்று வெளிப்பட்டு நிற்கிறது. எனவே அரசாங்கம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். இதே கூடாது, நீங்கள் கலைக்கப் போவதற்கு முடிவெடுக்க வேண்டால் செய்ய வேண்டிய விஷயம், இதைவிட சிறந்த பொறிமுறை ஒன்றை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். மலைய மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என தேவை இருந்தால், தலவாக்கலையில் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் விட்ட கண்ணீர் உண்மையான கண்ணீராக இருந்தால், அவரது உள்நெஞ்சத்திலிருந்து வந்திருந்தால், நிச்சயமாக இதனை கலைப்பதற்கு அவர் முடிவெடுத்தால், இதனை விட சிறந்த பொறிமுறை ஒன்றை அவர் முன்வைத்து விட்டு தான் இதை கலைப்பதற்கான முயற்சிக்க வேண்டும். அல்லது எதிர்வரும் நவம்பர் மாதம் வருகின்ற வரவு செலவு முதலாவது தீர்மானத்தை இதனை கலைப்பதை விடுத்து, எதிர்வருகின்ற வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இந்த அதிகார சபைக்கு போதுமான நிதியை ஒதுக்கி, அதனூடாக இந்த மக்களின் வீடமைப்பு, உட்கட்டுமான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கவற்றை செய்வதற்கான முயற்சி எடுக்காவிட்டால், தேசிய மக்கள் சக்தி மலையக மக்கள் மீது காட்டுகின்ற அக்கறை என்பது அத்தனையும் பொய் என்பதுதான் ஊர்ஜிதமாகும். இப்பொழுது நீங்கள் கூறியதை போல நான் என்ன செய்தேன், இது சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன நடக்கப் போகின்றது, இதை ஒன்று மூடாவிட்டால், இப்பொழுது ஒரு தகவல் இருக்கிறது, மூடப்பட மாட்டாது என்று அந்த விடத்துக்கு நான் வருகின்றேன். மூடப்படாது, மூடப்படும், என்ன இது உத்தியோகபூர்வமான தகவல் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக அமைச்சின் பக்கம் ஒரு அழைப்பை எடுத்து கேட்ட போது அவர்கள் ஒரு சில தகவலுக்கு அமைது இன்னும் உத்தியோகபூர்வமாக சொல்லவில்லை. இதில் பல மாற்றங்கள் இனி கொண்டு வரப்படும். இந்த அதிகார சபையில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு மீள இதை பரிசீலனை செய்து மீள திருத்தி இதில் இருக்கின்ற விடயங்களை மாற்றி இந்த காலத்தில் கேட்டாற்போல், இந்த அரசாங்கத்தில் கேட்டாற்போல் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு திட்டமிடுவதாகத்தான் ஒரு தகவல் இருக்கின்றது. பார்க்கலாம், அது அமைச்சின் சார்பாகவோ அல்லது அரசின் சார்பாகவோ உத்தியோகபூர்வமான தகவல் கிடைத்ததும் எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவருடைய ஃபேஸ்புக் பதிவில் 2 செய்திகள் நான் இந்த இடத்திலே கேட்டாக வேண்டும். முதலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்பதை குறிப்பிட்டிருந்தார் ஃபேஸ்புக்கிலே. இப்பொழுது, அதாவது நேற்றைய தினம் அமைச்சர், துறைசார் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தனிப்பட்ட ரீதியாக மனோ கணேசனிடம் தெரிவித்திருக்கிறார். இது மூடப்பட மாட்டாது என்று தனிப்பட்ட ரீதியில் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலாவது நான் ஒரு உதாரணத்தோடு வருகிறேன். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அமைச்சரவைக்கு இந்த பட்டியல்கள், இந்த நிறுவனங்களின் பட்டியல் போகின்ற போது, அப்போது பாராளுமன்றத்தில் இருந்த மனோ கணேசன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? இன்றைக்கு 9 மாதத்துக்கு முன்பதாகவே இது நடக்கிறது. முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, ஏப்ரல் மாதம் விவாதத்தின் போது, வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது, இந்த அதிகார சபைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, அவருக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது. நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்த காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. அவர் கூட்டணிக்கு தலைவராக இருந்தால், அப்போது அமைச்சராகவும் இருந்தால், இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவர் சம்பந்தப்பட்டார். அதில் நான் எந்த விதமான குறையும் சொல்லவில்லை. ஆனால் நாம் உருவாக்கிய, நான் என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன், நாம் உருவாக்கிய ஒரு சபை, நீங்கள் வரவு செலவு திட்ட விவாதத்திலே மலையகம் சார்ந்த அமைச்சிலே பேசுகின்ற போது அதற்கு 3-4 மாதங்களுக்கு முன்பதாகவே கலைக்கப்படுகின்ற பட்டியலுக்கு சென்றிருக்கிறது என்பதை தெரியாமல் இருந்தீர்களா? முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, வரவு செலவு திட்டத்தில் இதில் ஒதுக்கப்படுகின்ற நிதி மிக 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 குறைவாக இருக்கின்ற போது அது குறித்த கேள்வியை நீங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பினீர்களா? அதுவும் இல்லை. அதற்கு அடுத்ததாக இந்த பட்டியல் வெளிவந்த போது, அமைச்சரவை, அதாவது ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட குழு, அதாவது பிரதமரின் செயலாளரின் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அறிக்கையை விட்ட போது, அந்த அறிக்கையிலே இந்த நிறுவனத்தின் பெயர் இருப்பது போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்போது ஜனாதிபதி கையொப்பம் விட்ட பின்னர்தான் நீங்கள் ஒரு கடிதத்தில் எழுதுகிறீர்கள். இப்பொழுது நான் சொல்ல வருகிற விஷயம் டேல்ஷான், முதல் 4 விஷயங்களிலேயும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. இவர் எழுதிய கடிதம் கூட ஒரு ஆதாரம் தான். ஜனாதிபதி கடிதம் எழுதுகிறார். இப்பொழுது இவர் சொல்கிறாரே கலைக்கப்பட மாட்டாதாம் என சொல்லுகிறாரே, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா?
நீங்களாவது ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறீர்கள், அதற்கு ஒரு பதில் கடிதம் அவர்கள் எழுத்து மூலமாக கொடுத்தார்கள். இந்த 4 கேள்விகளை கேட்கின்ற அதே நேரம் ஒரு உதாரணத்தை சொல்ல நினைக்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, இந்த மக்களின் தலைவராக நீங்கள் செய்திருக்க வேண்டிய உதாரணம் ஒன்றை நான் சொல்லுகிறேன். இதே போன்ற ஒரு அமைச்சரவை பத்திரம் மன்னார் காவேரி அந்த வளைகுடா பகுதியிலே கனிமவள அகழ்வுக்காக வேண்டி இதே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அமைச்சரவைக்கு ஒரு பத்திரம் சமர்ப்பிக்கிறார். காற்றாலை மின் திட்டம் கொண்டு வருவதற்கு மன்னாரிலே ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கிறார். அந்த பிரதேச, அந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய சிவில் சமூக அமைப்புகளோடு ஒன்று சேர்ந்து மறை மாவட்ட ஆயர் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து, அவர் எதிர்கட்சிக்காரர் தான், இதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் முன்னிலையிலே அமரச் செய்து கதைத்து இந்த 2 விடயங்களையும் பின்வாங்க செய்திருக்கிறார். மன்னார் காவேரி கனிம வள விருது கைவிடப்படும் என ஜனாதிபதி உறுதி கூறியிருக்கிறார் அவர்கள் முன்னிலையிலே. ஜனாதிபதி அதே போல காற்றாலை மின் திட்டத்தை ஒத்திவைத்து நாங்கள் விரிவாக ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் என சொல்லிவிட்டு வருகிறார்கள். இவற்றை ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கையிடுகிறது. இப்போது நீங்கள் இந்த 2 நடவடிக்கையும் பாருங்கள். நீங்கள் மனோகணேசன் அவர்களது முகநூலை பார்த்து சொல்கின்ற விடயத்தைக்கும் நான் சொல்லுகின்ற இந்த செல்லம் அடைக்கல்நாதன் அவர்கள் சிவில் சமூகத்தோடு செய்திருக்க. எனவே மனோகணேசன் அவர்களின் பணி என்னவாக இருந்திருக்க வேண்டும்? நாங்கள் அரசியல் காரணங்களுக்காக, பல்வேறு காரணங்களுக்காக வேறுபட்டு நின்ற போதும் கூட எப்படி செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் சிவில் சமூகத்தோடு ஒன்று சேர்ந்து மறைமாவட்ட ஆயர்களை அவர் அழைத்துக் கொண்டு சென்றாரோ, இதுபோல உடனடியாக சிவில் சமூகங்களோடும் எங்களை போன்றவர்களாம் அழைத்து பேசுவதற்கான தகுதி இருக்கிறது. அவர்கள் இந்த விடயத்துக்காக அழைத்தால் வரமாட்டோம் என சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கேட்டு இதனை டிசம்பர் மாதம் கொண்டு வருகின்ற போது ஜனவரி மாதமே ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இவர் செயற்பட்டிருந்தால், உறுதியாக செயற்பட்டிருந்தால், ஏப்ரல் மாதம் அதற்கான நிதியை ஒதுக்கி இந்த வேலையை செய்திருக்கலாம். எனவே காலம் கடந்த ஞானம் எல்லாம் முடிந்த பின்னர், இப்பொழுது தலை முழுகிய பின்னர் தான் இவர் இதை பற்றி பேசுகிறார்களே தவிர, உரிய நேரத்தில் இவர் உள்ளிட்ட இவரும் சரி, தேசிய முன்னணியின் தலைவர் பழனிதிகாம்பரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவரும் சரி, அவருக்கு மிகுந்த பொறுப்பு இருக்கிறது. அவர் தான் இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்கிறார். அவர் அமைச்சு பொறுப்பில் இருக்கும்போது தான் இது உருவாக்கப்படுகிறது. அவரும் அதனை செய்யவில்லை. அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தலைவரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் இது பற்றிய எந்த விதமான நடவடிக்கையில் எடுக்கவில்லை. வேண்டுமென்றால் சீதாராமன் கோவிலுக்கு இன்னும் 2 பேரை கூட்டி வந்து பூசை வைத்திருக்கலாம். அதே நேரத்தில் வேண்டுமென்றால் இதுக்கு கூட ஒரு பூசை வைப்பார். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபுறமாக ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களே பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரு நாளும் செய்யப்பட மாட்டாது என சொல்லுகிறார். ஆனால் அவர் கலைக்கப்பட மாட்டாது என சொல்லுகின்ற செய்தி அறிவிக்க செய்தியாளர் சந்திப்புக்கு 2 நாள் முன்பதாக அவரது பிரத்யேக செயலாளரே இதனை பலப்படுத்துவது சிக்கல் ஒன்று வந்திருக்கிறது, இதனை பலப்படுத்துவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அறிக்கையை அவர் விடுகிறார். ஒரு தேசிய மக்கள் சக்தியின் அறிவுறுப்புகிறார். எதை நாங்கள் நம்புவது? என்றும் ஒரே அமைச்சுக்கு நிறுவனத்துக்கு இவரதே பிரத்யேக செயலாளர் தான் சொல்லுகிறார். எனவே அங்கும் ஆதாரம் இல்லை. இதில் மற்றொன்றை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஜீவன் தொண்டமான் அவர்களும் இது குறித்து ஒரு கடிதம் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களே, இதில் நான் அந்த வரிசையில் அவரை கொண்டு வர தனியா வந்தேன். ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கு இப்போதுதான் இதன் முக்கியத்துவம் விளங்கி இருக்கிறது. நீங்கள் அமைச்சராக இருக்கும் போது அமைத்த அந்த சபையின் தலைவராக இருக்கக்கூடிய காந்தி சவுந்தரராஜன் எங்கே? அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? முதலில் அதற்கான பொறுப்பை நீங்கள் சமூகத்துக்கு முன் வைக்க வேண்டும். முதலில் மன்னிப்பை கேளுங்கள். எனக்கு இந்த அரசாங்கத்தை குறை சொல்வதோ, ஜீவன் தொண்டமானுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை இந்த விடயத்தை குறை சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. முதலில் மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு நானும் பொறுப்பு. முதல் மன்னிப்பு. ஏன்னா அவர் செய்ய வேண்டிய வேலை அதுதான். என்னன்னா, நீங்கள் ஒழுங்காக செயற்பட்டிருந்தால் இந்த நிலைமை இதற்கு வந்திருக்காது. மறுபக்கமாக அரசாங்கத்தின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் பார்க்கிறேன். நுவரெலியாவிலிருந்து வந்திருக்கிறார் செல்வி. எங்கே இருக்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசினாரா? அல்லது அவர்கள் எல்லாம் 5 பேருமாக 6 பேருமாக சேர்ந்து ராமலிங்க சந்திரசேகரன் உட்பட அவர் மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த போதும் கூட அமைச்சரவையிலே அங்கம் வகிக்கிறார். போல்ராஜ் அவர்கள் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறார். இந்த சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை அமைச்சரவைக்கு வருகின்ற போது நீங்கள்லாம் அமைச்சரவையில் இதை பேச வேண்டாமா? பதுளையில் இருந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அம்பிகா என்கின்ற ஒருவர் வந்தார், கிட்னன் செல்வராஜ் ஒருவர் வந்தார். என்ன இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சியிலிருந்தும் எதிர்கட்சியிலிருந்தும் இந்த விடயம் தொடர்பாக பாராமுகமாக இருந்துவிட்டு, இந்த நான் சொல்லிக் கொண்டு வந்த வரிசை இருக்கிறது அல்லவா, இதுக்கு 9 மாத வரலாறு இருக்கிறது. இந்த 9 மாத வரலாற்றில் எந்த விதத்திலும் பங்களிப்பு செய்யாமல், எதிர்ப்பு தெரிவிக்காமல் இன்று கொதிப்பது சிவில் சமூகங்களும் ஏனைய அரசியல் பாராளுமன்றத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அரசியல் சமூக செயற்பாட்டாளர்கள் இதை உச்சகட்டத்தில் பேசுகின்ற போது, உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் இதை பற்றி முன்வந்து பேசுகின்ற போதுதான் இவர்கள் பேசுகின்றார்கள் என்றால், இந்த கலைப்புக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மட்டுமல்ல,
பொறுப்பற்ற இத்தகைய அரசியல்வாதிகளும் காரணமாக இருக்கிறார். இந்த விடயத்தில் ஆறுதலான ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும், பாராட்டவும் வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அரசியல் அதிகாரம் இதனை கலைப்பதற்கான முயற்சியை கடந்த 9 மாதங்களாக அது ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே எடுத்து வருகின்ற போதும் கூட அமைச்சர் வைத்தியரத்ன அவர்களினால் நியமிக்கப்பட்ட இந்த அதிகார சபையின் பணிப்பாளர் சபை, ஜினதாஸ் உள்ளிட்ட அந்த பணிப்பாளர் சபை இந்த சபையை கலைக்க கூடாது என்கின்ற கோரிக்கையை கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஒரு மனுவாக கையொப்பமிட்டு அரசாங்கத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிடிமானம். எனவே அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, ஏற்கனவே தமிழர்களாக இருந்த தலைவர்களை விட இவர் பெரும்பான்மை சகோதர சிங்களர்களாக இருந்த போதும் கூட நன்கு உணர்ந்தவராக அதனை அவர் தொலைக்காட்சி பேட்டியிலே வெளிப்படுத்தியிருந்ததை நான் பார்த்தேன். அதே போல இந்த மனுவிலும் கையொப்பமிட்டு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த பிடிமானத்தோடு சேர்ந்து மலையக சிவில் சமூகங்களும் அரசியல் சார்ந்த செயற்பாட்டாளர்களும் ஆர்வலர்களும் இதனை ஏதேனும் ஒரு பொறிமுறையினூடாக அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து இதனை கலைப்பதிலிருந்து நிறுத்துவதும், எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திலே இதற்கு போதுமான நிதியை ஒதுக்கி இதனூடாக வேலை திட்டங்களை முன்னெடுப்பதும், இப்போது அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த லயத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இந்த ட்ரஸ்டினூடாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான சில்லறைத்தனமான அபிவிருத்தி நடவடிக்கைகளை விட்டுவிட்டு இது போன்ற நல்ல விடயங்களை செய்யக்கூடிய இந்த அதிகார சபை போன்ற விடயங்களை கையில் எடுத்து செயற்படுத்த வேண்டும். அதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வர வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி, பாராளுமன்ற உறுப்பினர்கள் போதுமான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். மலையக சமூகமும் இதனை முடியுமானவரை அரசுக்கு அழுத்தத்தை கொண்டு செல்ல கணிசமான வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடுதான் இப்போதைக்கு இந்த மலையக அதிகார சபை சார்ந்து எடுக்க வேண்டிய தீர்மானமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை சம்பந்தமாகத்தான் நாங்கள் இதுவரை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதோடு சேர்த்து இப்பொழுது இது மூடப்படாமல் இருக்க வேண்டும், மூடினால் என்ன பிரச்சனைகள், இதை மூடுவதற்காக என்ன காரணம், இது கடந்த நாட்களில் எவ்வாறு செயற்படுகிறது என்பதெல்லாம் நாங்கள் இந்த கிடைத்த நேரத்திலே பேசியிருக்கின்றோம். இதோடு சேர்த்து தற்பொழுது இந்த அனுர ஜனாதிபதி அரசாங்கத்திலே இடம்பெறுகின்ற அதிரடியான நடவடிக்கைகள் எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து ஊழல் மோசடிக்காரர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். நாங்கள் சிறைக்கே செல்ல மாட்டோம் என்று நினைத்தவர்களெல்லாம் 20 வருட சிறைவாசம் இப்பொழுது அனுமதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே போலத்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் விஜயராம இல்லம், அவருடைய வீடாக வாழ்ந்து வந்த அந்த இல்லத்திலிருந்து மீண்டும் அவருடைய சொந்த வீடான தங்களை பகுதிக்கே சென்றிருக்கின்றார். இப்படியான பல அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. அதே போல போதைப் பொருள் சம்பந்தமாக பிரபல போதைப் பொருள் வர்த்தகர்கள் பாதாள உலக நடவடிக்கைகளில் செயற்படுகின்றவர்களெல்லாம் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படுகின்றார்கள். அவர்கள் மூலமாக பெறப்படுகின்ற வாக்கு மூலங்கள் அடிப்படையில் வைத்து பல அரசியல் தலைமைகள், பிரபல அரசியல்வாதிகளுடைய பேர் லிஸ்ட் எல்லாம் இப்போ அடுத்தடுத்து வெளியாகுது. இன்னும் பலர் அரசியல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சபாநாயகர் கூட இப்பொழுது பேர் அடிப்படையில் முன்னாள் சபாநாயகர்கள் கூட கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இருப்பதாக, இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது அவர்கள் பக்கம் சொல்வதனால் இது ஒரு அரசியல் பழிவாங்கல். ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியில் கருத்து இருக்கிறது, மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்தவர்களுக்கு இதுதான் சரியான பாடம், இப்படித்தான் புகட்ட வேண்டும், தொடர்ந்தும் செய்யுங்கள், நாங்கள் ஆதரவை தருகிறோம் என்று ஒரு பக்கம். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அதாவது தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயங்கள் தான் இவை. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த நான் பாராட்டுகிறேன், உண்மையிலே பாராட்டுகிறேன். இந்த நடவடிக்கையில் அவர் சொன்னது போல அவர்கள் செய்கின்ற விடயங்கள் பாராட்டப்படக்கூடியவை. குறிப்பாக இந்த ஊழலுக்கு எதிராக செயற்படக்கூடிய நடவடிக்கைகளை சக்திப்படுத்தி இருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு முதல் 2029ஆம் ஆண்டு வரை செயற்படுத்தக்கூடிய ஒரு செயற்திட்டத்தை அமைச்சரவை அதிகாரத்தினூடாக உருவாக்கப்பட்ட ஆக்ஷன் பிளான் என்று சொல்லக்கூடியப்பட்ட அந்த பிளான் ஊடாகத்தான் நடைபெறுகிறது. அந்த முன்மொழிவுக்கு மேலதிகமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக நான் பார்க்கிறேன். அதே போல தகுதி தராதரம் பாராது, அரசியல் பதவி நிலைகளை பாராது, வரலாறுகளை பாராமல் இந்த வேலை செய்யப்படுவது வரவேற்கக்கூடிய விடயம்தான். ஆனால் இந்த போதைப் பொருள் விடத்தை எடுத்துக்கொள்ளுமே, இந்த போதைப் பொருட்களை கைப்பற்றுவது, கைது செய்யப்படுவது எல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவேன் என்றால், மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு ஆய்வு கூடத்துக்கே சென்று அத்தனையும் அழிப்பதை செய்தார். நான் அதை பார்த்த ஞாபகம் இருக்கு, நல்லாட்சி அரசாங்கம். அப்படியான காட்சிகள் முன்பும் நடந்துதான் இருக்கின்றன. ஆனால் ஒரு கவர்ச்சி, அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சொன்னது போல செய்வார் என்கின்ற கவர்ச்சி சமகாலத்தில் உருவாகியிருப்பது எனக்குமே ஆச்சரியமாக இருக்கு. கடந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதனை இவர்கள் தேர்தல் அறிக்கையாக முன்வைத்து செய்தனால் வந்திருக்கிறார்கள். அது ஒன்று விஷயம். இரண்டாவது விஷயம், கோட்டபாய ராஜபக்ச அவர்களை சத்தம் போட்டு மக்கள் விரட்டினார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களை அரசாங்கம், அனுர அரசாங்கம் சட்டம் போட்டு வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். இது ரெண்டுமே
பெறக்கூடியது என்கின்ற ஒரு அவதானம் இருக்கிறது. திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதை எந்த பக்கத்தில் இது சொல்கின்றேன் என்றால் இலங்கை மக்களின் மனநிலை. இதே இலங்கை மக்கள் தான் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் தந்தையாரின் சிலையை இழுத்து பாதையில் போட்டார்கள், அதே தங்காலையில். அவருக்கு தான் நேற்று வரவேற்பு நடக்கிறது. எந்த மக்கள் 69 லட்சம் வாக்குகளை கோட்டபாய ராஜபக்சவுக்கு வழங்கினார்களோ அவர்களே தான் அவரை விரட்டி அடித்தார்கள் சத்தம் போட்டு. அதே போல இந்த 68 லட்சத்தை வழங்கியவர்கள் எப்போது திரும்புவார்கள் சொல்ல முடியாது. அது எதில் தங்கி இருக்கிறது என்றால், அங்குதான் இலங்கையின் அரசியல் கலாச்சார அல்லது மக்களின் கலாச்சார நிலைமை தங்கி இருக்கிறது என்றால், இந்த கைது செய்தல், இந்த போதைப் பொருட்கள் தடுத்தல் விஷயங்கள், இது மாதிரியான கவர்ச்சிகரமான வேலைத்திட்டங்கள் எல்லாத்தையும் மக்கள் தாங்கிக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. 1 வருடம் 1.5 வருட காலம் தான் இந்த அரசாங்கம் தொடங்கப்பட்டு 1 வருடம் தொடர்ச்சியாக 5 வருடமும் நாங்கள் கள்ளன் பிடிக்கிற வேலையை செய்கிறோம், நாங்கள் போதைப் பொருள் அடக்கிற வேலையை செய்கிறோம் என்கின்ற விடயத்தையே செய்து கொண்டு போவார்களாக இருந்தால் இவர் சிக்கலுக்குள்ளாக மாட்டுவார்கள். பிரச்சனை ஏனென்றால் மக்கள் இந்த அரசாங்கம் தங்களுக்கு என்ன செய்தது என்கின்ற உணர்கின்ற காலம் 1 வருடத்துக்கு பின்னதாக வரத் தொடங்கும். இப்போதைக்கே இந்த அரசாங்கம் எதிர்கொள்கின்ற சவால்களில் ஒன்று, நாளாந்த வாழ்க்கை செலவு சிறுக 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 அதிகரித்து கொண்டு மக்களின் வாழ்க்கை நிலை மிக மோசமாக இருக்கிறது. பார்க்கின்ற பார்வைக்கு நடுத்தர மக்களின் பார்வையில் இந்த இத்தகைய கைதுகளோ இது மாதிரியான விடயங்கள் எல்லாம் ஒரு நல்ல விஷயமாக தெரிந்த போதும் கூட அடித்தட்டு மக்களின் நிலைமை மோசமாக இருக்கிறது. தற்காலிகமாக உயர்ந்த விலை, அரிசியின் விலை குறையாமல் அங்கேயே நிற்கிறது. தற்காலிகமாக உயர்ந்த தேங்காயின் விலை 220 அங்கேயே நிற்கிறது. இதெல்லாம் 100 ரூபாயில் 80 ரூபாயில் இருந்த தேங்காய் 120க்கு போகிறது. அரிசி 110 ரூபாயிலிருந்து 220 ரூபாய்க்கு போயிருக்கிறது. இதனை மக்கள் தற்காலிகமாக தாங்கி கொண்டிருக்கிறார்களே தவிர உரிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு முதலீடுகள் உட்கொள்ளப்பட்டு 2வது வரவு செலவு திட்டத்தில் ஒரு முன்னேற்றம் காணப்படாத பட்சத்தில் இதே மக்கள் சொல்லக்கூடும், எங்களுக்கு இந்த கைது வேண்டாம், கத்தரிக்காய் வேண்டாம், வாழ்க்கை செலவு விஷயங்களுக்கு வாருங்கள், எங்களது வாழ்க்கை முன்னேற வேண்டும், எங்களது பிள்ளைகள் இப்படி நிலைமை வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அரசாங்கத்தை இப்போது பாராட்ட வேண்டிய அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. மலைய மக்கள் குறித்தும் கூட ஒரு இந்த அரசாங்கம் குறித்த ஒரு அதிருப்தி நிலை வர தொடங்கி இருக்கிறது. இந்தந்த விடயங்கள் காரணமாக இந்த அதிகார சபை விடயங்கள், இளைஞர் சேவை சங்கத்திலிருந்து சம்மேளனத்திலிருந்து மலைய இளைஞர்கள் விடுபட்டவை முதலான விடயங்கள், சம்பள விடயம் முதலான தொடங்கள் அதிருப்தி வருது. இது 1 வருடம் 1.5 வருடம் தான் தாங்கும். 2வது வரவு செலவு திட்டம் மிக முக்கியமானது நினைக்கிறேன். எனவே எதிர்வரும் நவம்பர் மாதம் தீர்மானமிக்க மாதமாக வரப்போகிறது. 2வது வரவு செலவு திட்டத்தில் உரிய அபிவிருத்திக்குரிய ஒதுக்கீடுகளும் இந்த நாளாந்த வாழ்க்கை செலவு குறைப்புக்கான அறிவித்தலும் முன்வைக்கப்பட்டு அது உரிய முறையில் நடைபெறாத போது 2வது வருடம் என்பது மிகப்பெரிய சவாலுக்குரிய வருடமாகும். இப்போதைக்கு முதல் பவர் பிளே ஒரு காலம், அப்படித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். கிரிக்கெட்டில் முதல் பவர் பிளே, அந்த முதல் 6 ஓவரில் அவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மத்திய ஓவர் கால பகுதியில் தீர்மானமான நிலைப்பாடுகளை எடுத்து நின்று நிலைத்து இவர்கள் தங்களது ஆட்டத்தை முன்னுக்கொண்டு செல்லாவிட்டால் இறுதி பவர் பிளே என்பது இவர்களது விக்கெட்டுகள் வீழுகின்ற ஒரு காலமாக மாறுகின்ற அபாயத்தை தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக 2028 எவ்வளவு மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இலங்கைக்கு அமைகின்றது என்று பொருளியல் ரீதியாக பார்க்கும்போது தெரியும். நாங்கள் கடன்களை மீள செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அப்படியெல்லாம் இருக்கும்போது 2028 வரை இந்த அரசாங்கம் எப்படியான திட்டங்களை செயற்படுத்த போகிறார்கள் என்பது குறித்து அனைவருமே அவதானம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஊழல் மோசடிக்காரர்களை பிடிக்கிறார்கள், ஆமாம். பாத்தாளுலக வர்த்தகர்களை பிடிக்கிறார்கள், ஆமாம், சிறப்பு. ஆனால் இதையும் சேர்த்து கொண்டு இதோடு செய்ய வேண்டியது ஒன்றுதான் பொருளாதார ரீதியான திட்டங்களையும் மேம்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மல்லிகை திலகர் அவர்கள் கூறியது போல வாழ்க்கை செலவு அதில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை, அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறதவை இன்னமும் குறையவில்லை. ஆகவே மக்கள் எதிர்பார்ப்பது சரி, மக்கள் வாழ்க்கை செலவு என்று குறையும், எப்படி ஒரு சந்தோஷமான சுமூகமான வாழ்வை வாழக்கூடியதாக இருக்கும், சம்பாதிக்கின்ற பணத்தை எப்பொழுது சேமித்து வாழக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் என்று தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மல்லிகை திலகர் அவர்கள் எம்மோடு இணைந்து இவ்வளவு விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். எனவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல விடயங்களை தொகுத்து கொண்டு வருகின்ற இன்னும் பல காணொளிகளை உங்களுக்கு தொடர்ந்தும் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நானும் விடைபெறுகின்றேன். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.